ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். ஜெனி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தாத்தாவுக்கு என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செலின் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி, பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா தான் நல்லா ஆகிட்டார்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பாக்கியாவும் வந்து சொல்கிறாங்க ஜென்னிக்கிட்ட, பரவாயில்ல ஜெனி, விடு ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்குமே லாய்க்கில்ல ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி, நீயும் நிறையா விஷயங்களில் நிறையா வேலைகள்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராதிகா வீட்டில் வந்து காஃபி கொட்டினதை வந்து கோபிக்கிட்ட சொன்னோன்னா கோபி வந்துடுறாரு. கோபி வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு கோபி, காஃபியெல்லாம் தட்டி விட்டுட்டு நான் தான் தட்டி விட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை வளர்க்குறாங்க ஈஸ்வரி. அப்புறம் ஈஸ்வரி வந்து ராதிகாவோட அம்மாவை வந்து வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்க. சொல்லு கோபி, உங்கள் மாமியார் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோபி அப்படியே நிற்கிறாரு. ராதிகா சொல்கிறாங்க, இது என்னோட வீடு, இங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என் பையன் வீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அப்புறம் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கோபி வந்து அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவரோட ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்குற இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே உட்கார வச்சுக்கிறாரு. அப்புறம் ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னை ரொம்ப நேரம்லாம் அப்படியே உட்கார முடியாது, என்னால் என்னை வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இப்போ ராதிகா அம்மா கேட்குறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா, சின்ன பிள்ளை மாதிரி பையன் கூட போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கள தான் அம்மா அப்பா எங்கே போனாலும் வேலைக்கு போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே என்னென்னா பையன் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் கோபி வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இதோட இன்றைக்கான ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.